Hi teachers. In the particular video, TN Tech Paper 2 pass ஆயிட்டேன் இல்ல பாஸ் ஆகிடுவேன். ஸோ தட் யூஜிடிஆர்பி 2026க்காக நான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கான வீடியோ இது. எஸ்பெஷலி ஐம் ஃபோக்கஸிங் ஃபார் த ஜுவாலஜி கேண்டிடேட்ஸ். ஏன்னா இதுக்கு முன்னாடி பிஜிடிஆர்பி சைக்காலஜி சப்ஜெக்ட்ஸ் மட்டும்தான் இந்த சேனல்ல நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். இப்போ பர்டிகுலரா ஜுவாலஜி கேண்டிடேட்ஸ்க்காக யூஜிடிஆர்பி ஃபோக்கஸ்டா நான் வந்துட்டு வீடியோஸ் போடுவேன் இன் ஃபோர்த் கம்மிங் டேஸ்ல. ஸோ யூனிட் 3ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் அண்ட் செல் அண்ட் மாலிகுலார் பயாலஜி. இதுல ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். ஒருவேளை உங்களுக்கு வேற ஏதாவது பர்டிகுலர் யூனிட் எடுத்து நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும் ப்ளீஸ் கமெண்ட் இன் த கமெண்ட் செக்ஷன் ஸோ தட் ஐ ஸ்டார்ட் ஃப்ரம் தட் யூனிட். ஓகே, சைட் பை சைடா அதுல இருந்தும் நான் உங்களுக்கு டாபிக்ஸ் வந்துட்டு போஸ்ட் பண்றேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் பத்தி தெரிஞ்சுக்கிறதுல ஹிஸ்டாரிக்கல் மைக்ரோஸ்கோப்ஸ் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ த ஃபர்ஸ்ட் சிம்பிளஸ்ட் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பை டிசைன் பண்ணது ஃப்ரான்சிஸ் அண்ட் ஜான்சன். இந்த பர்டிகுலர் ஸ்க்ரீன்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்க ஒரு மைக்ரோஸ்கோப் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஹை பீஸ் ஒரு சைட்லையும் இன்னொரு சைட்ல ஆப்ஜெக்டிவ் லென்ஸ். இதுதான் த சிம்பிளஸ்ட் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் விச் ஹாஸ் பின் டிசைன் பை தி ஃப்ரான்சிஸ் அண்ட் ஜான்சன். இது வந்து பாத்தீங்கன்னா 1590ல அவங்க வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்காங்க. லேட்டர் ஆன் ராபர்ட் ஹூக், இது நீங்க நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. ராபர்ட் ஹூக் அப்படிங்கிறவர் வந்துட்டு 1665ல வந்துட்டு காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பை கன்ஸ்ட்ரக்ட் பண்றாரு. ஐ ஹாவ் கிவன் தட் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் ஹியர். ஓகே, அப்போ அந்த டைம்ல எப்படி இருந்திருக்கு பாருங்க. ஹை பீஸ் இங்கேயும் ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் இங்கேயும் வச்சிருந்திருக்காங்க. ஓகே, ஸோ ஸோ கொஸ்டின் கேட்கலாம். ராபர்ட் ஹூக்கை வச்சு ஒரு கொஸ்டின் வரலாம். ஈஸியா கேட்கறாங்கன்னும் போது ஹூ கன்ஸ்ட்ரக்டட் த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்னும் போது ஆன்சர் இஸ் ராபர்ட் ஹூக். அண்ட் தென் லேட்டர் ஆன் 1675ல ஆண்டன் வேன் லூவே ஹென் ஹூக். ஓகே, இவரு என்ன பண்றாரு அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் மைக்ரோஸ்கோப்பை பயாலாஜிக்கல் ஸ்டடீஸ்க்கு யூஸ் பண்றாரு. ஸோ இஸ் ஆல்சோ கால் ஃபாதர் ஆஃப் மைக்ரோபயாலஜி. ஏற்கனவே வந்துட்டு சிலபஸ்ல வந்துட்டு 11th யூனிட்ல மைக்ரோபயாலஜி வருது. ஸோ ஃபாதர் ஆஃப் மைக்ரோபயாலஜி யாருன்னு கேட்டாலும் உங்களுக்கு வந்து ஆண்டனி வேன் லூவிஹென் ஹூக் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒரே இடத்துல ரெண்டு ரெண்டு விதமான கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ ஹூ ஃபர்ஸ்ட் அப்சர்வ்டு லிவிங் செல்ஸ் அப்படின்னு கேட்டாலும் இவரு தான். அதே மாதிரி ஃபாதர் ஆஃப் மைக்ரோபயாலஜி அப்படின்னு கேட்டாலும் இவரு தான். ஓகேங்களா? ஸோ this is all the very important points in historical microscope aspect. அடுத்தது சிம்பிள் மைக்ரோஸ்கோப்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். சி, ஒரு சிங்கிள் லென்ஸை யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டை நம்ம மேக்னிஃபை பண்ணி பார்க்க முடியுதா, பெரிதுபடுத்தி பார்க்க முடியுதா? ஓகே, ஒரு சின்ன பொருள் இருக்கு, ஆப்ஜெக்ட் இருக்கு, அதை நம்ம பெருசா பார்க்க முடியும் ஒரு ஒரு சிங்கிள் லென்ஸை யூஸ் பண்ணி அப்படின்னா அது சிம்பிள் மைக்ரோஸ்கோப். வேரஸ் மோர் தேன் டூ லென்சஸ் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா அது காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். ஸோ 2 or more lens system or elements is used is called காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். 2 அல்லது 2க்கு மேற்பட்ட லென்சஸை நான் யூஸ் பண்றேன் அந்த டிவைஸ்ல, ஓகே, அப்போ அது காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அகெயின் இதுவுமே காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் வந்து ஒரு ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். எதுக்காக யூஸ் பண்றோம்? மேக்னிஃபை பண்றதுக்கு, ஆப்ஜெக்டை மேக்னிஃபை பண்ணி பார்க்கறதுக்கு. இல்லைன்னா நேக்கட் ஐல பார்க்கும்போது ரொம்ப சிறிய அளவுல தெரியும். ஸோ பெருசா பார்க்கறதுக்காக நம்ம இந்த லென்ஸ் சிஸ்டம் மூலியமா பார்க்குறோம். பேசிக்கலி இதுதான் மைக்ரோஸ்கோப்போட டிசைன். ஓகேங்களா? அண்ட் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பை லைட் மைக்ரோஸ்கோப்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இங்க லைட் மைக்ரோஸ்கோப்ல லைட் இஸ் த illuminating சோர்ஸ். ஓகே, லைட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறதுனால சம்டைம் இட் இஸ் கால்ட் அஸ் லைட் மைக்ரோஸ்கோப் ஆல்சோ. அண்ட் தென் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் பத்தி பார்க்க போறோம். என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நீங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க மோஸ்ட் ஆஃப் தெம் ஒன்று பேச்சுலர் கேண்டிடேட்டா இருக்கணும், இல்ல ஒரு மாஸ்டர் கேண்டிடேட்டா இருக்கணும்னும் போது இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். தெரியாதவங்க தெரியாதவங்க ஏன்னா வந்துட்டு ரொம்ப நாள் ஆகியிருக்கும் உங்களுக்கு. பட் டீச்சிங் ப்ரொஃபஷன்ல இருக்கீங்க அப்படின்னும் போது உங்களோட ஸ்கூல்ல டெய்லி லைஃப்லயுமே உங்களுக்கு மைக்ரோஸ்கோப்ஸ் உங்களுக்கு வெல் தரோவா தான் இருப்பீங்க. ஓகே, ஸோ இட்ஸ் லைக் ஜஸ்ட்
ஒரு ரிவ்யூ மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். ஒரு கிளான்ஸ் நீங்க பார்க்குற மாதிரி இந்த வீடியோவை நீங்க எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் வி ஷுட் நோ இஸ் ரிஃப்ளெக்டிங் மிரர். ஸோ நீங்க மைக்ரோஸ்கோப்ல இந்த பேஸ் கிட்ட நீங்க ஒரு மிரர் பார்ப்பீங்க. ஓகே. நம்ம வந்துட்டு அத ஆ மூவ் மூவ் பண்ணிப்போம். நம்ம லைட் சோர்ஸ் அதுல விழணும். அதுக்காக வந்துட்டு கொஞ்சம் ஸ்லிட் சேஞ்ச் பண்ணியிருப்போம். ஓகே. ஸோ இந்த மிரர்ல லைட் விழுந்து இது ரிஃப்ளெக்ட் ஆகி மேல இருக்கக்கூடிய ஸ்டேஜ்ல விழணும். ஸ்டேஜ் மேல உங்களுக்கு ஸ்லைடு இருக்கும். அந்த ஸ்லைடு மேல விழணும். ஓகே. ஸோ இதுக்காக தான் இந்த மிரர் வந்துட்டு நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இட் ரிஃப்ளெக்ட்ஸ் லைட் ஆன் தி ஆப்ஜெக்ட். இதான் அதோட ஃபங்க்ஷன். அண்ட் தென் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் கண்டென்சர். இதுதான் வந்து கண்டென்சர். இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இட் ஃபோக்கஸஸ் ரிஃப்ளெக்டட் லைட் ஆன் தி ஆப்ஜெக்ட். ஓகே. ரிஃப்ளெக்டட் மிரர்ல படுது லைட் சோர்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் சொன்னேன் ஸ்டேஜ்ல படணும் அப்படின்னுட்டு. ஸ்டேஜ்ல எவ்வளவு அளவு லைட் படணும்ன்றது ரொம்ப முக்கியம். அதை எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா இந்த கண்டென்சர் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுது. இந்த கண்டென்சர் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டா அந்த லைட்டை வந்துட்டு அந்த ஸ்டேஜ் மேல இருக்கிற ஸ்லைட்ல விழ ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுக்காக வந்து ஒரு டயாஃப்ரமும் கொடுத்துருக்காங்க. ஓகே. கேன் யூ சி இதான் டயாஃப்ரம். இந்த இப்படி இருக்கு பாருங்க. ஸோ இந்த டயாஃப்ரமை வந்துட்டு நம்மளுக்கு நிறைய லைட்டை நம்ம அலோவ் பண்ணணும் அப்படின்னும் போது இதை மூவ் பண்ணோம்னா இந்த இடம் வந்துட்டு நல்லா பெருசா விரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நிறைய லைட் விழலாம். இல்ல எனக்கு வந்து ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் லைட் மட்டும் விழுந்தா போதும் அப்படின்னும் போது நீங்க மூவ் பண்ணீங்கன்னா ஸ்மால் அமௌண்டா இந்த ஹோல் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து டயாஃப்ரம் அண்ட் திஸ் இஸ் த ஹோல் கண்டென்சர். ஓகே. ஸோ அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க. அலோஸ் ரெக்வயர்ட் இன்டென்சிட்டி ஆஃப் லைட் டு பாஸ் த்ரூ. ஓகே. கண்டென்சரோட ஃபங்க்ஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் த தேர்ட் ஒன் இஸ் அப்ஜெக்டிவ் லென்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கண்டென்சர் லென்ஸ்க்கு மேல பாத்தீங்கன்னா இங்க ஸ்டேஜ் இருக்கும். அந்த ஸ்டேஜ்க்கு இங்கதான் நம்ம ஸ்டேஜ்க்கு மேலதான் வந்து ஸ்லைடு வச்சிருப்போம். அந்த ஸ்லைடுக்கு கொஞ்சம் மேல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு நோஸ் பீஸ் இருக்கும். அதெல்லாம் நான் நெக்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க ஒரு லென்ஸ் இருக்கும். ஓகே. மோஸ்ட்லி ஒரு 2 லென்ஸ் இருக்கலாம். சில மைக்ரோஸ்கோப்ல வந்து 3 லென்ஸ் கூட இருக்கலாம். ஓகே. தீஸ் ஆர் கால்ட் அப்ஜெக்டிவ் லென்ஸ். இது வந்து ஆப்ஜெக்ட்டுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால அந்த பேர் கூட வந்திருக்கும். ஓகே. ஸோ ஆப்ஜெக்டிவ் லென்ஸ். ஸோ இட் மேக்னிஃபைஸ் த ஆப்ஜெக்ட். இந்த லென்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுது இங்க வச்சிருக்க நான் ஸ்லைட்ல வச்சிருக்க ஆப்ஜெக்டை மேக்னிஃபை பண்ணி பெருசா காட்டுது. ஓகேங்களா. ஸோ தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் ஆப்ஜெக்டிவ் லென்ஸ். ஹை பீஸ். இப்போ இந்த மைக்ரோஸ்கோப்ல மேல ஓகே. ஸோ எனக்கு இந்த ஐபீஸ் அப்படின்னதுமே வந்துட்டு நம்ம ஸ்கூல்ஸ்ல நம்ம ஸ்டூடெண்டா இருக்கும் போது நம்மளோட டீச்சர்ஸ் வந்து லேபுக்கு கூப்பிட்டு போயிட்டு அந்த ஐபிஎஸ் வழியா பார்க்க சொல்லுவாங்க. எனக்கெல்லாம் வந்துட்டு ஐ டென்ட் கெட் எனி சான்ஸ் வென் ஐ ஸ்டடி இன் மை ஸ்கூல். ஓகே. ஸோ ஐ ஷுடன்ட் டச் எனி. நானுன்னு இல்லை, நம்மளாம் சின்ன பசங்க அந்த டைம்ல அப்படின்னும் போது நம்ம உடைச்சிட போறோம்னுட்டு கையை பின்னாடி கட்டிட்டு பாருங்க அப்படின்னுடுவாங்க. இப்போ நம்மளுக்கு அந்த உள்ள இருக்க ஆப்ஜெக்ட் தெரியலனா கூட நம்ம வி ஆர் நாட் சப்போஸ் டு டச் த மைக்ரோஸ்கோப். அந்த மாதிரி இருந்தது. ஸோ ஒன்லி திங் விச் ஐ கேன் ஏபிள் டு டச் அந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஐபீஸை மட்டும் தான் வந்துட்டு அங்க கண்ணை கொண்டு போயிட்டு நம்ம பார்க்க முடியும். எனக்கு ஐ ஸ்டில் ஃபீல் லைக் என்னோட ஐலாஷஸ் மட்டும் தான் ஐபீஸை டச் பண்ணுச்சுன்ற மாதிரி ஐ யூஸ் டு ஃபீல். ஓகே. ஸோ தட்ஸ் அபார்ட். ஐபீஸ். ஸோ இந்த ஐபீஸ் எதுக்கு அப்படின்னா ஏற்கனவே மேக்னிஃபை ஆகியிருக்க அந்த ஆப்ஜெக்ட் ஓகே அந்த இமேஜ் இன்னுமே மேக்னிஃபை பண்ணி நம்மளுக்கு ஐபீஸ் லென்ஸ் வழியா தெரியும். ஓகே. ஸோ தட் இஸ் வாட் தே ஹவ் கிவன் மேக்னிஃபைஸ் த இமேஜ் ப்ரொடியூஸ் பை தி ஆப்ஜெக்டிவ் லென்ஸ். ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பாடி டியூப். இப்ப இதுல பாருங்க இந்த பிளேஸ் தான் பாடி டியூப். ஸோ இது ஐபீஸ் அண்ட் தென் இது ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் அண்ட் தென் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இது வந்துட்டு ரிஃப்ளெக்டிவ் மிரர் அண்ட் தென் இங்க இருக்க பாருங்க டயாஃப்ரம். ஓகே. அண்ட் தென் திஸ் ஹோல் பார்ட் இஸ் கண்டென்சர். ஓகே. அண்ட் தென் ஸ்டேஜ். இப்போ இந்த ஸ்டேஜ்ல இங்க நம்ம ஸ்லைடு வச்சிருக்கோம். இந்த ஸ்லைட்ல இருக்கிற ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் மேக்னிஃபை பண்ணிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஹை பீஸ் இருக்கு. ஹை பீஸ் வந்துட்டு அகெயின்
இன்னுமே மேக்னிஃபை பண்ணி நம்மளுக்கு காட்டுது. ஸோ இந்த ஆப்ஜெக்டிவ் லென்ஸையும் ஐபீஸ் லென்ஸையும் ஹோல்ட் பண்ணியிருக்க இந்த டியூபை தான் வந்து பாடி டியூப் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ த டியூப் வித் ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் அட் த லோவர் எண்ட் அண்ட் த ஐபீஸ் அட் தி அப்பர் எண்ட். அப்பர் எண்டில் பாடி டியூபோட அப்பர் எண்டில் இருக்கிறது ஐபீஸ்னும் லோவர் எண்டில் இருக்கிறது ஆப்ஜெக்டிவ் லென்ஸ்னும் சொல்றாங்க. ஓகே. And the sixth one is course adjustment and the seventh one is fine adjustment. Course adjustment என்றது இங்க பெருசா இருக்கிற knob and then fine adjustment என்கிறது இங்க ஸ்மாலா இருக்கிற knob. இந்த course adjustment வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த whole பாடி டியூப்மே வந்து அப் அண்ட் டவுன் மூவ் பண்றதுக்கு யூஸ் ஆகுறது இந்த கோர்ஸ் ஃபோக்கஸ். ஓகேங்களா. யூஸ்வலா வந்துட்டு டீச்சர்ஸ் தான் வந்துட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ணி காமிப்போம். அதை வந்து ஸ்டூடெண்ட்டை டச் பண்ண வேணாம்னு சொல்லுவோம். ஏன்னா அவங்க ஷேக் பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் ஃபோக்கஸ் பண்றதுக்கு இட் வில் கன்சியூம் சம் டைம். அதனால இதுவே ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட அது பண்ணிக்கலாம். ஏன்னா ஒருத்தரோட ஐ பவர் வேரிஸ். கொஞ்சம் ஷார்ப்பா தெரியணும் அங்க வச்சிருக்கிற ஆப்ஜெக்ட் அப்படின்னும் போது ஸ்டூடெண்ட்ஸ் கேன் டியூன் இட். அப்போ வந்து ஷார்ப்னஸ் கொஞ்சம் நல்லா பெட்டராகவே தெரியும். ஓகே. ஸோ இதுதான் ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட் கோர்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட டிஃபரன்சஸ். ஓகேங்களா. அண்ட் தென் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டேஜ். ஸ்டேஜ் இதுக்கு மேலதான் நம்ம வந்து ஸ்லைடை வைப்போம். ஓகே. ஸோ தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் ஸ்டேஜ். இட்ஸ் லைக் அ பிளாட்ஃபார்ம் வித் ஹோல் இன் த சென்டர். எதுக்காக இந்த ஹோல்னு உங்களுக்கே தெரியும். ரிஃப்ளெக்டிவ் மிரர் வழியா வர லைட் இது வழியா கண்டென்சர் வழியா பாஸ் ஆகி இந்த ஹோல் வழியா ஆப்ஜெக்ட் இங்க இருக்கு வச்சிருப்போம் இல்லைங்களா, அந்த ஸ்லைடு வழியா விழணும். ஓகே. அந்த லைட் வந்துட்டு இங்க பாஸ் ஆகுறதுக்காக இந்த ஹோல் சென்டர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ லைட் ஃபால்ஸ் ஆன் தி ஆப்ஜெக்ட் த்ரூ த ஹோல். ஸ்லைட் இஸ் பிளேஸ்ட் ஆன் த ஸ்டேஜ். இவ்வளவுதான் முக்கியமான பாயிண்ட்ஸ் ஸ்டேஜ்ல. அண்ட் தென் ஸ்டேஜ் கிளிப்ஸ். இப்போ இந்த ப்ரீவியஸ் இதுலயே பார்த்திருப்பீங்க. இந்த ஸ்லைடு விழாம இருக்கிற நழுவாம இருக்க இந்த கிளிப்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ திஸ் இஸ் கால்ட் ஸ்டேஜ் கிளிப்ஸ். அண்ட் தென் நோஸ் பீஸ். நோஸ் பீஸ்ங்கிறது இந்த ஆப்ஜெக்டிவ் லென்ஸை வந்துட்டு ஹோல்ட் பண்றதுக்கான ஒரு ரொட்டேட்டிங் டிஸ்க். இங்க பாத்தீங்கன்னா நிறைய ஹோல்ஸ் இருக்கும். நம்மளுக்கு என்ன மாதிரியான ஆப்ஜெக்டிவ் லென்சஸ் எந்த பவர்ல வேணுமோ அதை நம்ம அங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நோஸ் பீஸ். அண்ட் தென் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹார்ம். ஹார்ம் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு தட் இஸ் த ஸ்ட்ரக்சர் விச் வி ஹோல்ட் இட். ஓகே. ஒரு மைக்ரோஸ்கோப்பை எடுத்து நம்ம டேபிள் மேல வைக்கிறோம் அப்படின்றதும் சரி, இல்ல ஹோல்ட் பண்ண போறோம் கையில, இல்ல எடுத்து நான் மறுபடியும் கபோர்ட்ல வைக்கிறேன் அப்படின்னும் போது இந்த ஏரியாவை தான் வந்து ஹார்ம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது மட்டும் இல்லாம என்ன சொல்றாங்க அப்படின்னா இட் ஹோல்ட்ஸ் பாடி டியூப். இந்த பாடி டியூபை ஹோல்ட் பண்றதும் ஹார்ம். ஓகே. அண்ட் தென் கோர்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு பாருங்க, அது வந்து பாடி ஐ மீன் இந்த ஆர்ம்ல தான் வந்துட்டு இந்த கோர்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்கும். ஓகே. ஸோ இதுதான் ஹார்ம் பத்தி கொடுத்துருக்கு. அண்ட் தென் இன்க்ளினேஷன் ஜாயிண்ட். இன்க்ளினேஷன் ஜாயிண்ட் அப்படிங்கிறது என்னன்னா இந்த ஏரியா. ஓகே. ஸோ இட் பெர்மிட்ஸ் tilting of the upper part of the microscope. upper part tilt பண்றதுக்கு ஓகே நம்ம வந்துட்டு இந்த இன்க்ளினேஷன் ஜாயிண்ட்டை யூஸ் பண்றோம். இது ஒரு ஸ்ட்ரக்சர். அண்ட் தென் த பேஸ். ஓகே. ஸோ இது வந்து லிட்ரல் மீனிங் இந்த ஏரியா வந்து பேஸ். அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு ஃபுட். ஸோ இது எதுக்குன்னா இந்த ஹோல் மைக்ரோஸ்கோப்பையும் ஒரு பொசிஷன்ல வைக்கிறதுக்கு தான் வந்துட்டு இந்த பேஸ், ஒரு தாங்கிறதுக்கான பேஸ். ஓகே. அண்ட் தென் தி நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிரின்சிபல். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மைக்ரோஸ்கோப்னு எடுத்துக்கிட்டா 13 ஸ்ட்ரக்சர் இஸ் வெரி வெரி பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேங்களா. ஸோ இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் நம்மளுக்கு ஆஸ் அ பயாலஜி டீச்சர்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு பிரின்சிபல். பிரின்சிபல் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் ஆப்டிக்ஸ். இதான் அதோட பிரின்சிபல். இதுல பை ஸ்டேக்கிங் லென்ஸ் த மேக்னிஃபிகேஷன் இஸ் இன்க்ரீஸ்ட். இதுல பாத்தீங்கன்னா 3 விதமான லென்ஸ் உங்களால பார்க்க முடியும். ஓகே. இந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்ல கண்டென்சர் லென்ஸ், கண்டென்சர்ல இருக்கக்கூடிய அந்த லென்ஸ், அண்ட் தென் ஆப்ஜெக்டிவ் லென்ஸ், அதுக்கப்புறம் ஆக்குலார் ஆர் ஐபீஸ் லென்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த வந்துட்டு இப்படி அடுக்கி வைக்கிறதுனால நம்மளுக்கு மேக்னிஃபை பவர் வந்து அதிகமா தெரியும். அந்த ஆப்ஜெக்டை இன்னும் நம்ம கிளாரிட்டியோட பார்க்க முடியும்ன்றது தான் அதோட ஐடியா. ஓகேங்களா. அண்ட் தென் வேற என்ன கொடுத்துருக்கு அப்படின்னும் போது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. லைட் சோர்ஸ் இருக்கு. இந்த லைட் சோர்ஸ்ல இருந்து வர அந்த
வெளிச்சம் கண்டென்சர் லென்ஸ்ல படுது. அதுக்கப்புறம் ஆப்ஜெக்டிவ் இந்த லைட் ரேஸே எப்படி போகுதுன்னுட்டு தான் இந்த டயக்ராம்ல கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆப்ஜெக்டிவ் லென்ஸ்ல படுது. இங்கதான் நம்ம அந்த ஸ்பெசிமெனை வச்சிருப்போம். ஓகே, ஸ்டேஜ்ல வச்சிருப்போம். அண்ட் தென் ஆப்ஜெக்டிவ் லென்ஸ்ல படுது. அண்ட் தென் ஆக்குலார் லென்ஸ் வழியா நம்ம பார்க்குறோம். ஓகே, ஃபைனல் இமேஜ் பார்க்க முடியுது. ஓகே, ஸோ இப்போ ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் என்ன ப்ரொடியூஸ் பண்ணும், ஐபீஸ் லென்ஸ் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு கொடுத்துருக்கு. இதுல இருந்து கொஸ்டின் வரலாம். ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் என்ன ப்ரொடியூஸ் பண்ணும், இங்க வரும்போது அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு ரியலா இருக்கும், இன்வெர்டடா இருக்கும், மேக்னிஃபைடா இருக்கும். அதுவே ஐபீஸ்ல வரும்போது உங்களோட அந்த நீங்க பார்க்கக்கூடிய இமேஜ் வந்து வர்ச்சுவல், இட் இஸ் நாட் ரியல். ஓகேங்களா, உண்மை கிடையாது. அதே மாதிரி ரெண்டு இடத்துலயும் நீங்க பார்க்கும்போது இன்வெர்டட் தான், மேக்னிஃபைட் தான். இங்க நீங்க மெயினா ஞாபகம் வச்சுக்கிறது ஆப்ஜெக்டிவ் லென்ஸ்னு வந்தாலே அந்த இமேஜ் வந்து ரியல்னு ஞாபகம் இருக்கணும். ஐபீஸ்னு வந்தாலே வர்ச்சுவல்னு ஞாபகம் இருக்கும். அதர்வைஸ் இட் இஸ் ஈஸி டு ரிமெம்பர் இன்வெர்டட் அண்ட் மேக்னிஃபைடு இமேஜ் அப்படிங்கிற வேர்ட்ஸ் எல்லாம். அடுத்தது மேக்னிஃபையிங் பவர், வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் அண்டர் மைக்ரோஸ்கோப். மேக்னிஃபையிங் பவரோட ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏற்கனவே நீங்க பிஜிடிஆர்பியோட ஜுவாலஜி கொஸ்டின் பேப்பர் எடுத்து ப்ரீவியஸ் இயர்ஸோட கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா மேக்னிஃபையிங் பவர் பத்தி கேட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ த ஃபார்முலா இஸ் சைஸ் ஆஃப் த ஃபைனல் இமேஜ் டிவைடட் பை சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். இதுதான் வந்து மேக்னிஃபையிங் பவரோட ஃபார்முலா. இப்போ இந்த மேக்னிஃபிகேஷனை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, ஓகே, கால்குலேட் பண்றது அப்படின்னும் போது இந்த பவர் ஆஃப் ஆப்ஜெக்டிவ் லென்ஸையும் பவர் ஆஃப் ஐபீஸ் லென்ஸையும் மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிறது தான் மேக்னிஃபிகேஷனோட கால்குலேஷன். ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் த பவர் ஆஃப் த ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் இஸ் 100x, இப்போ ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் வந்து பவர் வந்து 100xன்னு வச்சுக்கோங்களேன், ஐபீஸோட பவர் வந்து 10xன்னு எடுத்துப்போம். அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது தான் வந்துட்டு மேக்னிஃபிகேஷனோட வேல்யூ. இப்போ இங்க பாருங்க, 100 into 10 1000. ஸோ இப்போ என்ன சொல்றோம், காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் வந்து மேக்னிஃபைஸ் த ஆப்ஜெக்ட் 1000 டைம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஆப்ஜெக்டிவ் லென்ஸோட பவர் அண்ட் த ஐபீஸ் பவர். ஸோ கொஸ்டின்ல வந்துட்டு உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்துட்டு காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்போட மேக்னிஃபிகேஷன் கண்டுபிடிக்க சொல்லி கூட கேட்கலாம். ஸோ நீங்க இந்த மாதிரி வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா மல்டிப்ளை பண்ணி ஷுட் ஏபிள் டு ஆன்சர் இட். அடுத்தது ரிசால்விங் பவர். ரிசால்விங் பவர்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ எபிலிட்டி ஆஃப் த மைக்ரோஸ்கோப் டு டிஸ்டிங்விஷ் two very small and closely spaced object as separate entities. Say for example, ஒரு blood smear எடுத்திருக்கோம், ஆர்பிசி செல்ஸை நம்ம பார்க்க போறோம்னு வச்சுக்கோங்களேன். ஆர்பிசி செல்ஸ் பார்க்க போறோம்னா பக்கத்துல பக்கத்துல நிறைய ஆர்பிசி செல்ஸ் இருக்க போகுது. ஆனா ஒரு ஆர்பிசிக்கும் இன்னொரு ஆர்பிசிக்கும் எனக்கு டிஃபரன்ஸ் தெரியணும். ரெண்டு அந்த இந்த சர்க்குலர் ஷேப்ஸ் வந்து ரெண்டும் தனித்தனியா தெரியணும் அப்படின்னா ரிசால்விங் பவர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. நெருக்கமாக இருக்கும் இரண்டு பொருட்களை தனியாக தெரிய செய்யும் திறன் தான் ரிசால்விங் பவர். இதுக்கு ஃபார்முலா கொடுத்திருக்கு. ரிசால்விங் பவர் ஈக்குவல் டு 1 by least distance between 2 points that can be distinguished. இப்படியும் எழுதலாம். சில சமயம் D equal to 0.61 lambda divided by NA. நீங்க அகைன் பிஜிடிஆர்பி ஓல்ட் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், இந்த ஃபார்முலாவை கேட்டிருப்பாங்க, ஆப்ஷன்ல இருக்கும். ஓகே, ஸோ ரிசால்விங் பவர்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் வரலாம். இங்க டிங்கிறது ஒன்றும் இல்லை, இட் மீன்ஸ் த பெட்டர் ரெசல்யூஷன். ஓகே, ரிசால்விங் பவர் தான் அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்க NAன்னு இருக்கு பாருங்க, நியூமெரிக்கல் அப்பர்ச்சர். அதை நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கலாம். இப்போ இந்த இன்னும் அடிஷ்னலா ரிசால்விங் பவர் வந்துட்டு அதை எப்படி இம்ப்ரூவ் பண்றதுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஹவு யூ கேன் இம்ப்ரூவ் இஸ் நியூமெரிக்கல் அப்பர்ச்சரை இன்க்ரீஸ் பண்றது. ஓகே, அண்ட் தென் கண்டென்சரை ஃபுல்லா ஓப்பன் பண்றது, அண்ட் தென் ஷார்ட்டர் வேவ் லென்த் ஆஃப் லைட்டை யூஸ் பண்றது, அண்ட் தென் த லாஸ்ட் ஒன் இமர்ஷன் ஃப்ளூயிடை யூஸ் பண்றது. ஆயில் மாதிரி ஆனா இமர்ஷன் ஃப்ளூயிட் யூஸ் பண்ணும் போது ரிசால்விங் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அண்ட் தென் ரிசால்விங் பவர் அதிகமா இருக்கு அப்படின்னும் போது சின்ன சின்ன ஒரு மைன்யூட்டா இருக்கக்கூடிய விஷயங்களை கூட நம்மளால தெளிவா பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் நியூமெரிக்கல் அப்பர்ச்சர், நான் ஏற்கனவே சொன்னதுதான், இங்க இருக்கு இல்லையா, D equal to 0.61
லாம்டா டிவைடட் பை என்ஏன்னு கொடுத்துருக்கும் போது என்ஏனா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ நியூமரிக்கல் அபேர்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு லென்ஸுக்கு எவ்வளவு லைட்டை கேதர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னுட்டு ஃபைன் பண்றது தான் நியூமரிக்கல் அபேர்ச்சர் வேல்யூ. ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் ஒரு பொருளிலிருந்து ஒளிர்கதிர்களை எவ்வளவு அளவு சேகரிக்க முடியும் என்பதை காட்டும் அளவீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 0.25ல இருந்து 1.4 இதை கூட கேட்கலாம். அண்ட் தென் ஹையர் நியூமரிக்கல் அபர்ச்சர் ஈக்குவல் டு பெட்டர் லைட் கேதரிங் ப்ராப்பர்ட்டி அண்ட் ரிசால்விங் பவர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு நியூமரிக்கல் அபர்ச்சர் வந்துட்டு அதிகமா இருக்கு அப்படின்னும் போது நீங்க பார்க்கக்கூடிய இமேஜ் கிளாரிட்டி பெர்ஃபெக்டா இருக்கும், கிளியரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நியூமரிக்கல் அபேச்சர் வேல்யூ கம்மியா ஆயிட்டே இருக்கு அப்படின்னும் போது உங்களுக்கு அவ்வளவு கிளியரா தெரியாது இமேஜ். அதான் இங்க விஷயம். ஸோ எப்பெல்லாம் நல்லா வேலை செய்யும் அப்படின்னும் போது ஹையர் நியூமரிக்கல் வேல்யூஸ் வந்து எப்போல்லாம் இருக்கு அப்படின்னும் போது ஒர்க்கிங் டிஸ்டன்ஸ் ஷார்ட்டா வைக்கணும். அப்போ உங்களோட ஹையர் நியூமரிக்கல் அபர்ச்சர் வேல்யூ வந்துட்டு ஹையரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, வாட் இஸ் மீன் ஷார்ட்டர் ஒர்க்கிங் டிஸ்டன்ஸ் அப்படின்னா லென்ஸ் மஸ்ட் பி கெப்ட் வெரி க்ளோஸ் டு த ஸ்பெசிமென். ஸ்பெசிமென் இருக்கு, ஸ்லைட் நான் வச்சிருக்கேன். லென்ஸ் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு பக்கமா இருக்கோ அப்ப எனக்கு நியூமரிக்கல் அபர்ச்சர் வந்து அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்க இருக்க எக்ஸ்பிளனேஷன். சம்டைம்ஸ் நோ இப்போ அதோட வேல்யூ வந்து 1.0க்கு மேல போகுது அப்படின்னும் போது நான் இமர்ஷன் ஃப்ளூயிட் யூஸ் பண்ணணும். இது வந்து அடிஷ்னலா சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் 3 லென்ஸ் சிஸ்டம் இருக்கு ஒரு காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்ல. நான் ஏற்கனவே லைட்டா சொல்லியிருந்தேன். ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கண்டென்சர் லென்ஸ் சிஸ்டம். இது எங்க இருக்கும் அப்படின்னும் போது இந்த ஸ்பெசிமென் நம்ம வைக்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு கீழே இருக்கிறது தான் இங்க இருக்கு பாருங்க. இதுதான் வந்து கண்டென்சர் லென்ஸ் சிஸ்டம். இதோட ஃபங்க்ஷன் என்ன? ஆல்ரெடி கண்டென்சர் நம்ம பார்த்திருக்கோம். கண்டென்சரோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோம். இட் கலெக்ட்ஸ் அண்ட் ஃபோக்கஸ் த லைட், ஓகே, லைட் ரேஸ் ஆன் த ஆப்ஜெக்ட் ஆர் ஸ்பெசிமென் ஆன் த ஸ்டேஜ். லைட்டை குவிச்சு அந்த ஸ்பெசிமென்ல அனுப்ப வேண்டியதுதான் கண்டென்சர் லென்ஸ் சிஸ்டமோட வேலை. அண்ட் தென் த நெக்ஸ்ட் லென்ஸ் சிஸ்டம் இஸ் ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் சிஸ்டம். இங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஸ்பெசிமெனுக்கு பக்கத்துல இருக்கிறது. ஓகே, தட் இஸ் தி ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் சிஸ்டம். இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா இட் மேக்னிஃபைஸ் த இமேஜ் ஆஃப் த ஸ்பெசிமென். இங்க நம்மளுக்கு கிடைக்கிற இந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கிறது இல்லைங்களா, அந்த இமேஜ் அதை இன்னும் மேக்னிஃபை பண்ணி காமிக்கிறது. ஓகே, அண்ட் தென் the third lens system is eyepiece. Eyepiece or ocular lens system அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட் அகெயின் மேக்னிஃபைஸ். ஓகேங்களா, ஏற்கனவே இங்க ப்ரொடியூஸ் ஆகியிருக்கும் பாருங்க, ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் கிட்ட ஒரு இமேஜ் ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். அது வந்துட்டு பிரைமரி இமேஜ்னு சொல்றாங்க. இதுவே ஐபீஸ் கிட்ட இங்க ப்ரொடியூஸ் ஆகுற இமேஜ் செகண்டரி இமேஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ the ocular lens system is also called eyepiece system, which is near the eyes of the observer. Observer வேற யாரும் இல்லை, யார் அந்த மைக்ரோஸ்கோப்பை நம்ம ஐபீஸ் வழியா பாக்குறாங்களோ அது ஸ்டூடெண்டா இருக்கலாம், டீச்சரா இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ நம்மளோட ஐக்கு பக்கத்துல இருக்கிறதுனால இதுக்கு ஐபீஸ் சிஸ்டம், ஆக்குலர் லென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இது கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ யா, அடுத்தது லென்சஸ். என்னென்ன லென்சஸ்லாம் நம்ம லென்சஸ் பத்தி பார்க்கும்போது சிம்பிள் லென்ஸ் மேக்னிஃபைஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் ஒன்லி 3 டைம்ஸ் அப்படின்றாங்க. ஒரு சிம்பிள் லென்ஸ்னா 3 டைம்ஸ் வந்து அந்த ஆப்ஜெக்டை மேக்னிஃபை பண்ணி காட்டும். அப்போ நான் நிறைய லென்ஸ் யூஸ் பண்றேன், மோர் தென் 3x யூஸ் பண்றேன் அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து எப்போ நீங்க அந்த மாதிரி மோர் தென் 3x யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னும் போது நிறைய லென்சஸ் நான் யூஸ் பண்றேன் மைக்ரோஸ்கோப்ல போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இமேஜ் கிளாரிட்டியா கிடைக்கும், மேக்னிஃபைடா அந்த ஆப்ஜெக்ட் தெரியும். ஓகே, அண்ட் தென் ஏக்ரோமேட்டிக் லென்ஸ் மட்டும் தான் வந்துட்டு நம்ம மைக்ரோஸ்கோப்ல யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது கூட கேட்கலாம் என்ன லென்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னும் போது ஆப்ஷன்ல ஏக்ரோமேட்டிக், அதாவது கலர் இல்லாதது. ஏ மீன்ஸ் ஆப்சென்ட், உங்களுக்கே தெரியும். ஸோ குரோமா அப்படின்னும் போது கலர்ஸ். ஸோ கலர் இல்லாத லென்சஸ் தான் நம்ம மைக்ரோஸ்கோப்ல யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் த நெக்ஸ்ட் டாபிக் பாத்தீங்க ஹெட்டிங் பாத்தீங்கன்னா மேக்னிஃபிகேஷன் பவர் ஆஃப் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். ஸோ எப்படியெல்லாம் நம்மளுக்கு அந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்ல
அவ்வளவு மேக்னிஃபைடா ஒரு இமேஜ் தெரியுது அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் வந்துட்டு லைட் சோர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த லைட் சோர்ஸ்ன்றது வந்து நேச்சுரல் லைட்டாவும் இருக்கலாம். இல்ல லைட் ரேஸ் ஒரு பல்ப்ல இருந்து வரக்கூடிய லைட் ரேஸாவும் இருக்கலாம். எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன். ஓகே. இப்போ லைட் நேச்சுரல் லைட் கிடைக்குது லேப்ல அப்படின்னா ஓகே. இல்லன்னும் போது வி கேன் யூஸ் பல்ப் ஆல்சோ. அந்த அந்த லேப்ல இருக்கிற லைட் பல்ப்ஸ் அண்ட் டியூப் லைட்டோட வெளிச்சமே போதுமானது. And then the next one is very important. Mirror of the microscope ன்னு கொடுத்துட்டு ஒருவேளை உங்களுக்கு ஆப்ஷன்ல பிளானோ கான்கேவ் அப்படின்னு இருந்ததுன்னா யூ ஹாவ் டு செலக்ட் திஸ் ஆப்ஷன். ஓகேங்களா? பிளானோ கான்கேவ் மிரர்ஸ் தான் நம்ம மைக்ரோஸ்கோப்க்கு யூஸ் பண்ணுவோம். விச் மீன்ஸ் ஒரு பக்கம் பிளெயின் சர்ஃபேஸும் இன்னொரு பக்கம் வந்து கான்கேவ் சர்ஃபேஸும் இருக்கும். ஏன் அப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஒருவேளை நீங்க கண்டென்சர் இல்லாம யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னும் போது நீங்க கான்கேவ் சைட்ல மிரரை மாத்தணும். இல்ல நான் வந்து கண்டென்சரோட யூஸ் பண்ண போறேன் அப்படின்னும் போது பிளெயின் சர்ஃபேஸ் தான் நீங்க அங்க வைக்கணும். புரியுதுங்களா? ரிஃப்ளெக்டிவ் மிரரை பத்தி பேசுறேன். அண்ட் தென் தேர்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஐபிஎஸோட லென்ஸ் எல்லாம் வந்து என்ன பவர்ஸ்ல இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 5x 10x 15x. இங்க எக்ஸ்ங்கிறது டைம்ஸை குறிக்குது. இமேஜோட 5 டைம்ஸ் பெருசா மேக்னிஃபை பண்ணி காமிக்கிறத 5x-னும் இமேஜை 10 டைம்ஸ் நான் மேக்னிஃபை பண்ணி காமிப்பேன்ற லென்ஸை 10x-னும் அண்ட் தென் 15x-ங்கிறது 15 டைம்ஸ் நான் மேக்னிஃபை பண்ணி காமிப்பேங்கிறத 15x லென்ஸ்ன்னும் மென்ஷன் பண்றாங்க. இதுவே ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க வந்து 10x 40x 100x மேக்னிஃபிகேஷன் பவர் யூஸ்வலா வச்சிருப்போம். ஓகே. அண்ட் தென் இத பாருங்க நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். ஐபிஸோட வேல்யூ வந்து 15x இருக்கு அப்படின்னும் போது 100xோட ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் வந்து 100x அப்படின்னு இருக்கு வேல்யூ அப்படின்னும் போது மேக்னிஃபிகேஷன் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்றீங்க. 15 into 100 which is equal to 1500x. ஓகே. ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன்ஸ் கேட்கலாம். அண்ட் தென் ஹவு இட் ஒர்க்ஸ் இது நான் ஏற்கனவே ஸ்டார்டிங்லேயே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஒரு லைட் ரே அந்த ரிஃப்ளெக்டிவ் மிரர்ல படுது. அண்ட் தென் கண்டென்சர் வழியா உங்களுக்கு வந்துட்டு ஸ்டேஜ்க்கு போறது. அந்த ஸ்டேஜ்ல இருந்து அந்த ஸ்லைட் நீங்க வச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் வழியா நீங்க பாஸ் ஆன் ஆகுது அந்த லைட்டு. அண்ட் தென் அந்த பாடி டியூப் வழியா உங்களுக்கு ஆப்ஜெக்டிவ் லென்ஸ்க்கு ஐபீஸ் லென்ஸுக்கு உங்களுக்கு போறது. ஓகே. ஸோ இதுதான் இங்க ஒர்க்கிங். ஓகே. நீங்க இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஓகே. ஸோ த ரிஃப்ளெக்டிவ் இங்க லைட் ரே படுது. அண்ட் தென் த்ரூ த கண்டென்சர் உங்களுக்கு வந்துட்டு ஸ்டேஜ்ல இருக்கிற இந்த ஸ்லைட் மேல விழும். அண்ட் தென் ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் வழியா உங்களுக்கு ஐபிஎஸ் வரைக்கும் போயிட்டு அந்த இமேஜ் அழகா மேக்னிஃபைடா தெரியும். ஓகேங்களா? இதுதான் இங்க ஒர்க்கிங்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இவ்வளவு தூரம் புரிஞ்சிச்சுனாலே ஒர்க்கிங் இஸ் வெரி ஈஸி. அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி ஆப்ஜெக்டிவ் லென்ஸை வந்து பிரைமரி இமேஜ்னும் ஐபிஎஸ் லென்ஸ்ல உண்டாகக்கூடிய இமேஜ செகண்டரி இமேஜ்னும் சொல்றாங்க. அண்ட் யூ கேன் சி திஸ் செல் ஆர்கனல்ஸ் சச் ஆஸ் மைட்டோகாண்ட்ரியா அண்ட் பாக்டீரியா இதெல்லாம் நீங்க பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அண்ட் தென் ஃபியூ எம்சிக்யூஸ் பார்ப்போம் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்ல இருந்து. த ஃபர்ஸ்ட் ஒன், த மேக்னிஃபிகேஷன் ஆஃப் அ காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் டேஷ்னு கொடுத்துருக்கு. ஸோ ஆல்ரெடி நான் சொன்னேன் மேக்னிஃபிகேஷன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் பவர் இன்டூ ஐபீஸ் லென்ஸ் பவர். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு மேக்னிஃபிகேஷன் பவர் ஆஃப் த மேக்னிஃபிகேஷன் ஆஃப் அ காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் கிடைச்சிடும். அண்ட் தென் த நெக்ஸ்ட் ஒன், in the part, okay, which part of a compound microscope used to regulate the amount of light entering the specimen? யார் இத பண்றா? எவ்வளவு லைட் வந்து உள்ள போகணும் அப்படிங்கிறது டயாஃப்ரம். ஸோ அதை தான் இங்க கொடுத்துருக்கு, ஐரிஸ் டயாஃப்ரம். அண்ட் தென் த தேர்ட் ஒன், ரெசல்யூஷன் ஆஃப் அ மைக்ரோஸ்கோப் ரெஃபர் டு இட்ஸ் எபிலிட்டி டு, அது என்ன எதுக்காக நம்ம ரெசல்யூஷன் ஆஃப் அ மைக்ரோஸ்கோப் அப்படின்ட்டு பார்த்தோம். It is to distinguish two close points separately. Okay, ரெண்டு பாயிண்ட்ஸை செப்பரேட்டா பண்ணி காமிக்கிறது தான் நம்ம ரெசல்யூஷன் சொல்றோம். அண்ட் த ஃபோர்த் ஒன், which part suppose the entire microscope, நமக்கு எப்படி காலோ அது மாதிரி மைக்ரோஸ்கோப்க்கு பேஸ் which is also called foot. Fifth one, function of condenser கேட்டிருக்காங்க. ஸோ
ஆப்ஷனை நல்லா பார்க்கணும். காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆப்ஷன்ல கிளியரா இருந்துட்டீங்கனாலே ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் த கண்டென்சர் வந்துட்டு என்ன பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ் லைட் ஆன் த ஸ்பெசிமென். ஸ்பெசிமெனுக்கு லைட்டை ஃபோக்கஸ் பண்ணி குவிச்சு அனுப்புறது தான் அதோட வேலை. அண்ட் தென் ரிசால்விங் பவர் ஆஃப் அ மைக்ரோஸ்கோப் எப்போ இன்க்ரீஸ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. வேவ் லென்த் ஆஃப் த லைட் வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா ரிசால்விங் பவர் ஆஃப் மைக்ரோஸ்கோப் இன்க்ரீஸ் ஆகும். மேக்ஸிமம் யூஸ்ஃபுல் மேக்னிஃபிகேஷன் ஆஃப் அ காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் கேட்டிருக்காங்க 1000x. ஓகே, த பார்ட் தட் ஹோல்ட்ஸ் த ஆப்ஜெக்டிவ் லென்ஸ். எது வந்துட்டு ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் எல்லாம் ஹோல்ட் பண்ணக்கூடிய ஸ்ட்ரக்சர் அப்படின்னும் போது நோஸ் பீஸ். ஓகேங்களா, அந்த ரிவால்வ் ஆகும்னு சொல்லியிருப்பேன். And then the next one is which color of light gives the best resolution? நம்ம வந்து ப்ளூ கலர், ஏன்னா அதுக்கு தான் ஷார்டஸ்ட் வேவ் லென்த் இருக்கு. ஓகே, ஏற்கனவே நான் இங்க சொல்லியிருக்கேன், நான் எவ்வளவுக்கு எவ்வளவு ஷார்ட்டா இருக்கும் வேவ் லென்த், எவ்வளவுக்கு எவ்வளவு ஷார்ட்டா வேவ் லென்த் இருக்கோ அவ்வளவும் ரிசால்விங் பவர் நல்லா இருக்கும். ஓகே, ஸோ தட் த இமேஜ் நல்லா கிளியரா தெரியும். And then the next 10th question பாருங்க, the real inverted magnified image. நான் சொல்லிட்டேன், ரியல்னு வந்தாலே நீங்க ஆப்ஜெக்டிவ் லென்ஸோட கம்பேர் பண்ணிக்கணும். So the right answer is objective lens. Which lens forms the final virtual image? So கடைசியா எங்க அந்த virtual image கிடைக்குது அப்படின்னும் போது ஐபீஸ்ல. And the last question, in a compound microscope, the final image formed by the eyepiece is virtual and magnified. ஓகேங்களா, ஸோ இந்த ஃபைனல் இமேஜ் வந்து இங்க 10th கொஸ்டின் தான் வேற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபைனல் இமேஜ் ஆஃப் த ஹை பீஸ் எப்படி இருக்கும்? வெர்ச்சுவலா இருக்கும். ஏன்னா எக்ஸாம் ஹால்ல வந்துட்டு ரியலா வர்ச்சுவலா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ பி கிளியர் இன் திஸ். ஓகே, ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரியான இடத்துல தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ ஐபிஎஸை பொறுத்த வரைக்கும் இட் ஷுட் பி வர்ச்சுவல் இமேஜ். ஓகே, அண்ட் மேக்னிஃபைடா தெரியும். இதோட இந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்புக்கான டீடைல்ஸ் முடிஞ்சது. ஸோ எஸ், நம்மளோட ஸ்டார்லைட் கோச்சிங் சென்டர்ல ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஆர் அவைலபிள். உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் மட்டும் வேணும் அப்படின்றவங்களும் யூ கேன் கால் 8438744608. இல்ல எனக்கு கிளாஸஸும் வேணும் உங்ககிட்ட, எனக்கு நீங்க நடத்துறது எனக்கு புரியுது, உங்ககிட்ட நான் கத்துக்கணும். ஏன்னா வந்துட்டு ஐ நோ கோச்சிங் சென்டர், ஜுவாலஜி கேண்டிடேட்ஸ் மெஜாரிட்டி ஆஃப் தெம்க்கு தெரியும். ஓகே, கிளாஸ்ன்னுட்டு மெட்டீரியல் கொடுத்துருவாங்க கோச்சிங் சென்டர்ன்னு. ஆனா கிளாஸஸ் பாத்தீங்கன்னா அவ்வளவு எஃபிஷியண்டா இருக்காது. ஓகே, கிளாஸ்ங்கிறது எப்படி இருக்கணும்னா, நீங்க எக்ஸாம் ஹால்ல போய் உட்காந்தா அந்த கிளாஸஸ் உங்களுக்கு ஞாபகம் வரணும். இந்த கொஸ்டினை ரீட் பண்ணும் போது உங்களுக்கு எடுத்தவங்க வந்து ஞாபகம் வரணும். ஓகே, அது இட்ஸ் சம்ஹவ் ஒரு 1 or 2 கொஸ்டின்ஸ்லயாவது உங்களுக்கு வந்து அது ரீகால்க்கு ஹெல்ப் பண்ணணும். அப்படி இருக்கணும். இதுல ஜஸ்ட் ரீட் பண்ணி விடுங்க, ஜஸ்ட் ரீட் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்ற கோச்சிங் சென்டர்ஸ் ஆர் தேர். ஓகே, அப்படி இல்லாம உங்களுக்கு டீட்டெயில்டா புரியணும். இது வரைக்கும் நான் ஜுவாலஜில பெரிய நாலேஜ் இல்ல, எனக்கு மறந்துடுச்சு, ரொம்ப நாள் கேப் ஆயிடுச்சு அப்படிங்கிறவங்களும் வந்துட்டு நத்திங் டு வரி, ஹேண்ட் ஹியர். ஸோ நீங்க என் கிளாஸ் பிடிச்சிருந்தா யூ கேன் ஜாயின். இல்ல ஸ்டடி மெட்டீரியல் எனக்கு போதும், என்கிட்ட வந்துட்டு டைம் கிடையாது, நான் கிளாஸஸ் பார்க்கலாம், நானே படிச்சுப்பேன் அப்படிங்கிறவங்களும் யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். ஸ்டடி மெட்டீரியல் இஸ் அவைலபிள். ஓகே, ஸோ தேங்க்யூ டீச்சர்ஸ்.